இப்போ திருமண வயது வந்துருச்சு. இவருடைய அறிவு பூரா ஆண்டவனை நோக்கி போகுது. அறிவு பூரா ஆண்டவனை நோக்கி போகுது. மனசு சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி காமத்தை நோக்கி இழுத்து கொண்டு போகுது. அப்ப ரெண்டுக்கும் இடையில அவர் கடுமையான போர் புரிகிறார். தன்னுடைய மனதையே வயிறார். நான் இறைவனை நோக்கி போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது பால் கண்ட மனமே என்னை போய் ஏன் இந்த காமத்தியில கொண்டு தள்ளி என்னுடைய ஆன்மீக உணர்வுக்கு எதிராக போய் நீ செயல்படுற அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கார். வார்கொன் மங்கையர் முளைமலை கேற்றி மதித்தும், வார்கொன் மங்கையர் முளைமலை கேற்றி மதித்தும் அங்கவர் மடுவினில் தள்ள பார்க்கின்றாய், என்னை கெடுப்பதில் உனக்கு பாவமே அல்லால் பலன் சிறிது உள்ளதோ, என்னை கெடுப்பதில் உனக்கு பாவமே அல்லால் பலன் சிறிது உள்ளதோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசை கேட்கிறார். என்னை போய் கெடுத்து பாலாக்கிறார, நான் இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டவன், என்னுடைய அறிவு கூறாமை இறைவனை நோக்கி செல்றதுக்காக உள்ளது, என்னைய கெடுக்காத மனமே அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய மனசுக்காக வேண்டி போராடுறார். அவரும் சாதாரண மனிதனுக்குரிய ஆசாபாசங்களால் தூண்டப்பட்டு அந்த வைராக்கியத்துடன் அதை கடந்து வந்திருக்கிறார். அதை நமக்கு காமிச்சிருக்கிறதா இந்த முக்கியமான பாட்டு. இது எல்லா பாடல்களுமே அவரே சொன்னதுனால என்னுடைய உண்மையை நாம் உணர வேண்டும். அப்ப நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சே ஆகணும்னு சொல்லி இவங்க சகோதரி உண்ணாமுலை அம்மாள் மகா தனக்கோட்டியை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்படித்தான் பெரியவர்கள் நன்றாக சிந்தியாமல் ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த பையன் அருள் பிரகாச வள்ளலாறு அருள் தன்மை உடையவனாக இருக்கிறானே, இவனுக்கு போய் திருமணத்துல போய் ஈடுபடுத்தி விடலாமா இல்லாம அவங்க சொந்தக்காரங்க அண்ணன் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி அவருக்கு உண்ணாமலை அம்மாவுடைய மகளான தனக்கோடி அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அம்மாவை இவர் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா தான் இருந்தார். தூய அருள் நெறி வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். இவர் கல்யாணம் அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஆன்மீகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர். அதனால இவர் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணியும் அந்த இல்வாழ்க்கையில் ஈடுபடவில்லை. இவரோட மனைவியான தனக்கோட்டி அம்மாலும் அந்த அம்மனியை நம்ம பாராட்ட வேண்டும். அவர்களும் இவருடைய ஆன்மீக பணிக்கு தான் உதவி செஞ்சிருக்காங்களே தவிர அவங்களும் இவர் வற்புறுத்தி திருமண வாழ்க்கைக்கு ஈடுபடவில்லை. அப்போ இந்த அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர்லாம் எல்லா கோயில்களுக்கும் போய் பாடினாங்க. ஆனா நம்ம அருள் பிரகாச வள்ளலார் சென்னையில் உள்ள அந்த கண்டகோட்டத்தில் உள்ள சுப்பிரமணியரை தான் ரொம்ப விரும்பி பாடினார். யாருமே சைவ சமய குறவர்கள் பாடாத ஒரு தளத்துக்கு சென்று இவர் பாடல்களை புறம் பாடியிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடல்கள். அதில் உள்ள ரொம்ப முக்கியமான பாடல்களை மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுல ஒரு முக்கியமான பாடல் தான், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். இந்த அற்புதமான பாடலை மட்டும் நீங்க எல்லாரும் கேட்கணும். அதுக்காக தான் இதுல எடுத்து வச்சிருக்கேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், மனச்சஞ்சலம் இல்லாமல் மனசை அளவாய விடாம ஒருமுகமாக நின்று இறைவனுடைய திருவடியை நினைப்பவர்கள் எவரோ அவர்களுடைய உறவுதான் வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசி நடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆளுகளுடைய உறவு வேண்டாம். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும். சேமரம் நடராஜனுடைய புகழையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பொய்மை பேசாதிருக்கணும். என்ன பொய் பேசினால் உள்ளம் அழுக்காகிவிடும். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால இறைவனை யாரெல்லாம் நாடணும்னு விரும்புறீங்களோ, இறைவனுடைய அடியை சேர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் பொய்மை பேசாது இருக்க வேண்டும். வள்ளலார் சாமிகளும் அதைத்தான் சொல்றார். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மதம்னா கர்வம்,
நான் என்ற கர்வம் பிடிக்காமல் இருக்க வேண்டும். நான் செய்தேன் என்று எதையும் சொல்லக்கூடாது. இறைவன் தான் நம் மூலமாக செய்கிறான், அது இறைவன் செய்கிறான். மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். ஆசை வரத்தான் செய்யும், அதை கட்டுப்படுத்த வேண்டும், மறக்க வேண்டும். மருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். சிதம்பரம் நடராஜரை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். உன்னை நினைக்கக்கூடிய நல்ல அறிவு வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். உலகத்துள்ள வேற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் அல்ல. சிதம்பரம் நடராஜரே, உன் கருணையே ஒப்பற்ற செல்வம். அந்த ஒப்பற்ற செல்வம் வேண்டும். அதான் உன்னை நினைக்கின்ற மதி வேண்டும், உன்னை நினைக்கின்ற மதி வேண்டும். உன் கருணையான நிதி வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வுல வாழ்ந்தாதான் இறைவனை சிந்திக்க முடியும். அதுக்காக கேட்கிறாரு. நம்ம உடல் பிணியில் இருக்கும் பொழுது இறைவனை சிந்தித்துக் கொண்டிருக்க முடியாது. இறைவனை சிந்திக்க வேண்டும் என்றால் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்னு திருமூலர் தான் சொல்றார். அதைத்தான் இவரும் கேட்கிறார். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில், அந்த காலத்துல தர்மமிகு சென்னையா இருக்குது. தர்மமிகு சென்னையில் கந்த ஓட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தர்மமிகு சென்னையில் கந்த ஓட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. இதெல்லாம் எனக்கு கொடுத்து அருளப்பா சொல்லி சொல்றாரு. தன்முக துய்யமணி, குளிர்ச்சுகர்ந்திய முகங்களை உடையவனே, தன்முக துய்யமணி, ஒளி பொருந்திய மணி போன்றவனே, சண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. இதெல்லாம் முருகனை பாராட்டி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். தன்முக துய்யமணி, உன்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே, இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வைப்பா சொல்லி பாடுறாரு. சைவ சமய குறவர்கள் அப்பர் சம்பந்த சுந்தரன் மாணிக்க வாசகர் பாடாத இந்த கந்த கோட்டத்தை நம்ம அருட்பிரகாச வள்ளலார் பாடியிருக்கிறாரு. ஏன் அவர் வள்ளலார்னு சொல்றோம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வருந்தினார். 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னு விரும்பினாரு. இந்த உலகத்துல என்னைக்கு பசியே இல்லாம போதோ அன்னைக்கு தான் இந்த அடுப்பை அணைக்கணும்னு சொல்லி ஒரு அணையாத அடுப்பு எரியவேற்கு காரணமாக இருந்து அந்த அணையாத அடுப்பு மூலமாக உணவு தயாரிக்கப்பட்டு இன்று முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. அதனாலதான் இவர் வள்ளலார். இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதை உணர்த்ததுனாலதான் அருள் பிரகாசம். அவருடைய பெயருக்கே இவ்வளவு இருக்கிறது. அதனாலதான் நம்ம அருள் பிரகாச வள்ளலாருன்னே இந்த தலைப்புல பேசுறேன். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இரண்டாவது அண்ணன் பரசுராமன் நோய்வாய்ப்பட்டார். பரசுராமன் நோய்வாய்ப்பட்டதுனால அவருடைய நோயை தீர்ப்பதற்காக சிதம்பரம் நடராஜருடைய வேண்டுகோளுக்கு வைக்கிறதுக்காக வந்தார். அந்த பரசுராமனுடைய நோய் தீர்ந்து சில காலம் இருந்து பரசுராமனும் மறைந்தார். அவங்க அண்ணன் சபாபதியும் மறைந்தார். அனைவரும் மறைந்தவுடன் இவர் குடும்பத்தினுடைய தொடர்பு முற்றிலும் அற்று போய்விட்டது. குடும்பத்தினுடைய தொடர்பு முற்றிலும் அற்று போய்விட்டது. இனிமேல் அவர் குடும்பத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு குடும்ப உறுப்பினர் மறைந்து விட்டபடியால் வடலூர்ல தங்கி அருள் பணியாற்ற ஆரம்பித்தாரு. ஏன் வடலூருக்கு வந்தாரு? வடலூர்ல இருந்து பார்த்தா சிதம்பரம் கோயிலினுடைய 4 கோபுரங்களும் தெரியும். அதனால வடலூருக்கு வந்தார். வடலூர்ல அவரு ஆன்மீக ஒருமைப்பாட்டுணர்வு, ஆன்மீக ஒருமைப்பாட்டுணர்வுங்கிற சித்தாந்தத்தை பரப்புவதற்கு முனைந்தார். ஆன்மீக நேயம், ஒருமைப்பாடு, அதுல முக்கியமான தத்துவம் என்னன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இறைவன் ஜோதி வடிவானவன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனுப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். திருமந்திரம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன், உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம்னு சொன்னதை நம்ம வள்ளலார் எடுத்து மக்கள்கிட்ட எளிய முறையில் கொண்டு போய் சேர்த்தார். இறைவன் ஜோதி வடிவானவன். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. இறைவன் ஒளி வடிவானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. அவனை பார்க்க நீங்க முயற்சி செய்ய வேண்டும். இறைவனை பார்க்கிற முயற்சிக்கு என்ன வேண்டும்?
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.